மழை தாரை தாரையாக பெய்து பழைய செட்டிநாட்டு மாளிகையின் ஓடுகளின் கூரையில் படபடவென சத்தம் எழுப்பியது. அதன் பறந்து விரிந்த வராண்டாக்களும் செதுக்கப்பட்ட மரத்தூண்களும் வண்ண கண்ணாடி ஜன்னல்களும் ஒரு காலத்தில் கிராமத்தின் பெருமையாக இருந்தன. ஆனால் இப்போது அந்த வீடு பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. நினைவுகளின் எதிரொலியும் கல் சுவர்களில் மெதுவாக படரும் பாசியும் மட்டுமே எஞ்சியிருந்தன. அனிதா தனது பாட்டியிடமிருந்து இந்த மாளிகையை பரம்பரை சொத்தாக பெற்றபோது கிராம மக்கள் எச்சரிக்கையாக கிசுகிசுத்தனர். இருட்டிய பிறகு தங்காதே என்றார்கள். மேற்கு பக்கத்தில் உள்ள பூட்டிய கதவை திறக்க வேண்டாம். ஆனால் நகரத்து பகுத்தறிவு மிக்க பெண்ணான அனிதா அவர்களின் மூட நம்பிக்கைகளை பழைய உலகின் எச்சங்களாக கருதினாள். அவள் தங்கிய 3வது இரவில் புயல் உச்சத்தில் இருந்தது. மின்சாரம் விட்டுவிட்டு வந்து அணைந்தது. பின்னர் முற்றிலுமாக நின்று போனது. இடி சத்தமும் தூரத்தில் ஓநாய்களின் ஊளையிடும் சத்தமும் மட்டுமே அந்த வீட்டின் அமைதியை குலைத்தன. அனிதா ஒரு பழைய பித்தளை விளக்கை கொளுத்தி அத்தங்குடி ஓடுகளின் நேர்த்தியையும் சுவர்களில் இருந்து உற்றுநோக்கும் முன்னோர்களின் மங்கிய உருவப்படங்களையும் கண்டு வியந்து நடைபாதைகளில் அலைந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. மேற்கு பகுதியிலிருந்து மரத்தின் மீது விரல்களால் தட்டுவது போன்ற லேசான சத்தம். எச்சரிக்கையை மீறி ஆர்வம் மேலோங்கியது. அவள் அந்த சத்தத்தை பின்பற்றி தடை செய்யப்பட்ட கதவிடம் சென்றாள். அடர்த்தியான தேக்கு மரம் விசித்திரமான வளைந்த வடிவங்களால் செதுக்கப்பட்டிருந்தது. சாவி பூட்டிலேயே இருந்தது. அவளை அழைப்பது போல. கதவு சத்தம் போட்டு திறந்தது. இருளில் சுழன்று இறங்கும் ஒரு குறுகிய படிக்கட்டை காட்டியது. காற்று குளிர்ந்து ஈரம் மற்றும் ஏதோ உலோகத்தின் வாசனையுடன் இருந்தது. அனிதா இறங்கினாள். ஒவ்வொரு அடியும் இருளில் எதிரொலித்தது. அடியில் அவள் ஒரு சிறிய ஜன்னல் இல்லாத அறையை கண்டாள். அந்த அறையில் பழைய கண்ணாடிகள் வரிசையாக இருந்தன. அவற்றின் மேற்பரப்புகள் மேகமூட்டமாகவும் சிதைந்தும் காணப்பட்டன. மையத்தில் ஒரு கல்பீடம் இருந்தது. அதன் மேல் தண்ணீர் நிரம்பிய ஒரு அசுத்தமான வெள்ளி கிண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. அனிதா நெருங்கியதும் கண்ணாடிகளில் அவளது உருவம் மாறியது. அவளது முகம் நீளமாகி கண்கள் குழிந்து கருமையாக மாறின. அவளுக்கு பின்னால் நிழல்கள் படிந்து நெளிந்து ஒரு மங்கிய புடவையில் ஒரு பெண்ணின் உருவத்தை எடுத்தன. அவளது வாய் அமைதியான அலறலில் திறந்திருந்தது. அனிதா ஓட முயன்றாள். ஆனால் அவளது கால்கள் நகரவில்லை. நிழல்கள் அவளை நோக்கி நீண்டு குளிர்ந்து விடாப்பிடியாக கிண்ணத்தை நோக்கி இழுத்தன. அவளது சொந்த கைகள் இப்போது வெளிரி எலும்புக்கூடு போல அவளது முகத்தை தண்ணீரை நோக்கி தாழ்த்துவதை கண்டாள். நீரின் மேற்பரப்பு அலைந்தது. அதன் ஆழத்தில் அவள் தனது சொந்த உருவத்தை பார்க்கவில்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான முகங்கள் சிக்கி அழுது வாய் சத்தமில்லாத வேண்டுகோள்களில் அசைந்து கொண்டிருந்தன. கடைசி தீவிர முயற்சியுடன் அனிதா விடுதலையாகி படிகளில் ஏறி கதவை பலமாக அடைத்தாள். தட்டும் சத்தம் நின்றது. மின்சாரம் திரும்பியது. ஆனால் அன்றிரவு முதல் மாளிகையில் உள்ள ஒவ்வொரு கண்ணாடியிலும் அனிதாவை காட்டாமல் மங்கிய புடவையில் இருந்த பெண்ணின் உருவமே தெரிந்தது. அவளது கண்கள் பின்தொடர்ந்தன. எப்போதும் பார்த்து கொண்டிருந்தன. கதவு மீண்டும் திறக்க காத்திருந்தன.